முடியரசன் 1920 பிறந்திருக்காரு, 98 வரைக்கும் இருந்திருக்கார். தேனி மாவட்டம் பெரியகுளம். அவரோட குரு பாரதிதாசன். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இயற்பெயர் துரைராசு முடியரசன் மாற்றிக்கிறார். பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி. அவரோட கவிதைகள் முடியரசன் கவிதை தொகுப்பு தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்காங்களாமா. சாகித்ய அகாடமி இந்தியாவில் இலக்கியத்துறை இருக்குல்லையா, நூல் இதுக்கெல்லாம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருது தான் இது சாகித்ய அகாடமி. இவரோட கவிதைகளை இந்தி ஆங்கிலம் ரெண்டுலேயுமே மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அவர் எழுதின காப்பியம்னா ஒரு தலைவன் தலைவி கதையை வச்சு இப்போ வாழ்க்கையோடு வச்சு ஒரு கதை, பெரிய நீண்ட கதை எழுதுவாங்க. சரியா? சங்க காலத்தில் காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்களா? சரி. பூங்குடி காப்பியம், ஓகே. வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றதாம். தமிழ் வளர்ச்சி கழகம்னு ஒன்று இருக்குது, அதில் அதுங்க பரிசு கொடுத்துருக்காங்க. அவரோட கவிதை தொகுப்பு யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? முடியரசன். கவியரங்கில் முடியரசன், பாடும் குயில், ஊன்றுகோல், முடியரசனின் கவிதைகள், காவியப்பாவை, இதெல்லாம் அவரோட கவிதை தொகுப்பு. பட்டம் வழங்கப்பட்டு கவியரசன் பட்டம். வேறு யார் கவியரசு பட்டம்? கண்ணதாசன். அது மாதிரி இவருக்கு முடியரசனுக்கு. பாடல் வயலுக்கு வரப்பு ஒன்றும் வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே, வரம்பு மில்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் அப்படிங்கிறார். வரம்பு இருக்கணும், அதான் இலக்கணம். எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னது யார்? முடியரசன். எந்த ஊருக்காரரு? தேனி மாவட்டம் பெரியகுளம்.